அரசு நடத்துவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களா அல்லது ஊழலுடன் ஸ்டாலின் முகாம்களா என்று பாமக தலைவர் அன்புமணி சாடியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். சலோமி, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் குடிநீர் இணைப்புக்கு பெயர் மாற்றக் கோரி விண்ணப்பித்த வழக்கறிஞர் ஒருவரிடம் நகராட்சி ஊழியர் ரகுபதி என்பவர் கையூட்டு கேட்டு தொல்லை கொடுத்திருக்கிறார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் எங்கும் கையூட்டு எதிலும் கையூட்டு என்ற சூழல் நிலவும் நிலையில் அரசின் சேவைக்காக அரசு ஊழியர்கள் கையூட்டு கேட்டிருப்பது எந்த வகையிலும் அதிர்ச்சி அளிக்கவில்லை. மாறாக தமிழ்நாட்டில் நடைபெறுவது திமுக ஆட்சி என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்திருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எந்த புதுமையும் இல்லை. அரசு அலுவலகங்களில் இயல்பாக வழங்கப்பட வேண்டிய சேவைகளை முகாம்களை நடத்தி காலதாமதமாக வழங்குவதுதான் உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் என்று தொடக்கத்திலிருந்தே குற்றம் சாட்டி வருகிறேன். குறைந்தபட்சம் இந்த முகாம்களில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது கையூட்டு வாங்காமலாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை செலவிட்டு விளம்பரப்படுத்தி நடத்தப்படும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களால் தங்களுக்கு விளம்பரம் கிடைக்காத ஆளும் திமுக வேண்டுமானால் திருப்தி அடையலாமே தவிர மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. மாறாக இத்தகைய விளம்பர திட்டங்களுக்கு மாற்றாக சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அரசின் அனைத்து சேவைகளும் கையூட்டு இல்லாமல் மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும். எனவே அதை உடனடியாக செய்து திமுக அரசு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.